ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அது விற்கவும் முடியாது, வீடு கட்டவும் முடியாது, அதான் நம்ம அனுபவிக்க முடியாது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்போம். அந்த இடம் நமக்கு ஒரு தோஷமுள்ள இடமா அமைஞ்சிருக்கும். அதை நம்ம விற்று சரி வேற ஏதாவது ஒரு இடத்துல வாங்கலாம், இல்லை அந்த பணத்தை ஏதாவது ஒன்றில் போடலான்னா அதில் போட்ட பணம் போட்டபடியே கிடக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும்போது மாந்தி இருந்தால் அந்த அந்த இடத்துல அந்த தோஷமான இடத்த வாங்கி அந்த மூலமாக நம்மளுக்கு அந்த சுய சொத்து மூலமாக எதையுமே நம்ம அனுபவிக்க முடியாது. அதை விற்று பணமாக்கலானாலும் ஆக்க முடியாது. நாம் கொடுக்கலாங்கிறப்ப ரேட்டு கம்மியாக கேட்பாங்க, அவங்க ரேட்டு கேட்கலான்னு வர்றப்ப நாம் கொடுக்க மாட்டோம். இப்படி தான் நடக்கும், மனசு வராது. அப்புறம் ஐயோ இல்லை வேண்டாம், இது என்னமோ சரியில்லை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ரொம்ப ரேட்டு கம்மியாக கேட்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? அடுத்தது விருச்சக லக்னம். இங்கே செவ்வாய் ஆட்சி ஆகிறாரு, சந்திரன் நீசமாகிறாரு, செவ்வாய் ஆட்சி, சந்திரன் நீசம். பொதுவாகவே இந்த விருச்சக லக்னம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு அது 8வது லக்னம், 8வது ராசி. பொதுவாகவே போராடிட்டே இருப்பாங்க, வாழ்க்கையே ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க சந்திரன் தாய் தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியாது. ஏன்னா அங்க சந்திரனுடைய வீரர்கள் அங்க அம்மா தான் அப்பா மாதிரி இருந்து எல்லாம் செய்வாங்க, ஆனா அந்த தாயோடைய அன்பை அரவணைப்பை சொத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் பாதகம். நான் எல்லாமே சேர்த்துதான் சொல்லிட்டு வருவேன். ஒரு விஷயத்தை எடுத்தா ஜாதகத்துல நம்ம எப்படியெல்லாம் நம்ம அனலைஸ் பண்றோங்கிறத நான் எல்லாமே உங்களுக்கு சேர்த்துதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அடுத்தது செவ்வாய் ஆட்சி, 1க்கும் 6க்கும் உடையவர். அப்போ விருச்சக லக்னக்காரங்க நல்ல உழைப்பாளியா இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க், இரவு பகல் எதுவும் பார்க்க மாட்டாங்க. மனசுக்குள்ள அவங்க நிறைய விஷயங்கள் வச்சு அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் விருச்சக லக்னம் விருச்சக ராசியில பிறந்தா. இவங்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கும்பம். இது என்ன பகுதி? வடக்கு பகுதி. இப்போ விருச்சக லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வடக்கு பகுதின்னு சொல்லக்கூடியது நல்லா இருக்கும். 4ஆம் இடம் கும்பம். அப்போ அவங்க காலச்சக்கரத்துக்கு அது 11வது வீடு, கும்ப வீடு. இவங்க வீடு வாங்கினதுக்கப்புறம், ஒரு சொத்து வாங்கினதுக்கப்புறம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே உயரும். ஆனால் அந்த வீட்டையும் சொத்தையும் வாங்கிறதுக்குள்ள போதும்னு ஆகி போயிடும். ஏன்னா இந்த கும்பலக்கணத்துக்கு 4 குடையவரே 3 குடையவராக இருக்கார். நல்லா இவங்க இந்த விருச்சக லக்னக்காரங்க மட்டும் ரொம்ப கவனமாக வாங்கணும். ஏன்னா 3ஆம் அதிபதியே 4ஆம் அதிபதியே வர்றாரு. இப்போ 3ஆம் அதிபதியே 4ஆம் அதிபதியே வந்து என்ன ஆகுங்க, எத்தனை இடத்த வாங்கினாலும் வித்து போடுவாங்க. அவங்க பேர்ல இருந்தா வித்துருவாங்க, வச்சிருக்க முடியாது. ஏன்னா 3க்கும் 4க்கும் ஒரு கிரகம் வந்தா அதுதான் பலன். அப்ப இவங்க இந்த இடம் வாங்கி விற்கிறது, ஒரு இடத்த வாங்கி வச்சுட்டு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வித்துறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அதன் மூலமா இவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த விருச்சக லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தா என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்கும்? அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த 4 நட்சத்திரத்துல இருக்கும். சாரி, இந்த 3 நட்சத்திரத்துல மாந்தி நின்னா இருக்கும் இல்லைங்களா? அப்ப ஒரே நிமிஷம். அப்ப 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தா வடக்கு பகுதி பாதிப்பை கொடுக்கும். அவங்க வடக்கு வாசல் வச்சிருப்பாங்க, ஆனா அந்த வடக்கு வாசல் வச்சதுக்கு அப்புறம் என்ன இல்லைங்க, நிம்மதி இருக்காது. நம்ம அதை கவனமா பார்த்துக்கணும். அப்ப மாந்தி அவிட்டத்தில் நின்றுச்சு அப்படின்னா இந்த லக்னக்காரங்க கடன் வாங்கி ஒரு சொத்தை வாங்கிட்டாங்கன்னா
அந்த கடன் தான் அவங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை கொடுக்கும். வீட்டுக்காக கடனே வாங்கக்கூடாது. கடன் வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கடனால தான் அந்த வீடு வித்து போயிடும். கடன் கட்ட முடியாம வீட்டை ஏலத்துக்கு விட்டுறது, வீட்டை கடனுக்கு போயிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாந்தி செவ்வாயுடைய சாரத்தில் நின்னால் விருச்சக லக்னக்காரங்களுக்கு நடக்கும். அடுத்தது ராகுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம். அந்த ராகு விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த பாவகம் சார்ந்து பிரச்சனைகளை கொடுக்கும். இருந்தாலும் ராகுவோட மாந்தி இருந்தால் வேலையாட்கள் மூலமாக ஏற்பட்ட ஒரு சாபம். இப்போ ஒரு வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் அந்த அடமானம் வைக்கிறாங்க, பத்திரத்தை மீட்க முடியாம அவங்களே அந்த பத்திரத்தை அந்த இடத்த அவங்களே வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு சொத்தாக இருக்கும். அந்த சொத்தின் மூலமாக நம்ம அந்த சொத்தை வாங்கும்போது அந்த சாபம் நமக்கு ஏற்படும். அதனால உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். சனினாலே உடல் ஊனம் அல்லது ஏதாவது, ஏன்னா அந்த மாந்தி மட்டும் சனி பகவானுடைய வீட்டில் இருந்தா கண்டிப்பா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்தா உடல் ஊனமான விஷயத்துக்கு நம்ம சம்மந்தப்பட்டிருப்போம். அது எந்த பாவ அதிபதியா வருதோ அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம ஏமாத்திருப்போம் முற்பிறவியில. இப்பிறவியில அதே மாதிரியான ஒரு சொத்து தான் நம்மளுக்கு வந்து அமையும். அப்ப ராகு மாந்தி தாத்தா பங்காளிகளுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சாபமுள்ள ஒரு சொத்து, அதை நம்ம பிரிச்சு கொடுத்தாலும் நமக்கு அதை அனுபவிக்க முடியாது. இந்த விருச்சக லக்னக்காரங்களுக்கு எப்பவுமே பூர்வீக சொத்து அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாத்தான் இருக்கும். பூர்வீக சொத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல், சட்ட சிக்கல் இருந்துதான் இருக்கும். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் 2, 5. இப்போ காதலிப்பாங்க, காதலிச்சு சரி கல்யாணத்துக்கு முன்னாடி வீடு கட்டிடுவோம், அவங்களுக்காக பார்த்து பார்த்து அவங்கள கூட்டிட்டு போய் உனக்கு இந்த இடத்துல இந்த டைல்ஸ் பிடிக்குமா, இந்த பெயிண்ட் பிடிக்குமா, நீ இந்த வீட்டில் நீ தான் வாழ போற அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க. வீடு கட்டி கிரகப்பிரவேசம் முடிஞ்சதுக்கப்புறம் காதல் தோல்வியில் போய், ஏன்னா மாந்தி பூரட்டாதியில் நின்றாள். அப்ப அந்த காதல் உறவாக அந்த வீட்டுக்குள் வர முடியாது. அப்படியே வந்தாலும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனைகளை கொடுக்கும், பிரிஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த 4ஆம் இடங்கிறது அவ்வளோ பாதிப்பு கொடுக்கும். 4ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் அவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா அதுதான் மெயினா சுகஸ்தானம், வீடுன்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ வாகனம், பழைய வீடு, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாங்கிக்கலாம். பழைய வீடு வாங்கிக்கலாம். ஒரு உயரமான பகுதி, கோவில் சார்ந்த இடங்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஆனா வடக்கு மாந்தி கும்பத்தில் இருந்தால் விருச்சக லக்னக்காரர்களுக்கு வடக்கு பகுதி பாதிக்கப்படும். அந்த வடக்கு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 நட்சத்திரத்துல மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அது சார்ந்த அந்த பாதிப்பு அந்த வீட்டுல இருக்கும். அடுத்தது தனுசு லக்னம். தனுசு லக்னம். உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்னத்துக்கு இப்ப நான் 4ஆம் இடத்துல மாந்தி இருந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குது. ஏன்னா இந்த பதிவு நமக்கு பார்க்குறோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஜாதகத்துக்கும் இந்த பதிவுக்கும் சம்மந்தம் இருந்தா மட்டும்தான் இந்த பிரபஞ்சமானது நம்மளை இந்த லைவ்ல உட்கார வைக்கும். ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் இல்லை. எந்த ஒரு செயலும் பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல்ல இருந்து
தள்ளி போகவே போகாது. இன்னைக்கு நான் இந்த விஷயம் பேசுறேன் அப்படின்னா இந்த விஷயம் தேவையானவங்க இந்த லைவ் செஷன்ல கண்டிப்பா இருப்பாங்க. சரிங்களா? சரி, தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடியது மீனம். காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு. காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு. அப்போ 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சயன சுகம், அதுவே 4ஆம் இடமா தனு